ஹலோ மக்களே, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவி பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதே ஒரு லேட்டாக சொல்கிறேன்னா சில ஒர்க்கில் இருந்தது. ஸோ அதான் பார்த்துட்டு இப்போ ரிவ்யூ போடுறேன். படத்துக்கு ஆனஸ்டான ரிவ்யூ சொல்கிறேன். ஹீரோட என்ட்ரிலாம் சும்மா பயங்கரமாக இருந்தது. ஹீரோட ஃபைட் சீன்ஸ்லாம் சும்மா மாசாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெனிட்ஸோட ஃபைட் சீன்ஸு ஸ்டார்டிங்கில் ஜெனிட்ஸோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்ஃபினிட்டி கேசலில் ஒரு லுக்கு காட்டியிருப்பாங்க பாருங்கள், சும்மா எல்லாரும் ஃபேன்ஸாக மாறிட்டு இருப்பீங்க. ஜெனிட்ஸுக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷினோபு விசஸ் ஒரு டீமன் ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க, டோமான்னு சொல்லிட்டு. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருந்திருக்கும். பட் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரும்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாசாவோட கேரக்டர். அகாசாவை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் என்னென்னா இவன் ரென்கோக்கு போட்டு தள்ளிட்டான், இவெல்லாம் பயங்கரமான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவனோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்களே பார்த்து கண் கலங்கிடுவீங்க, அழுதுடுவீங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஸோ மறக்காமல் மோதிர கீழே குத்தவா அண்ணே, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துங்கண்ணே. அப்படியா?